வணக்கம் நேயர்களே, காமாட்சி டிஎம்டி கம்பிகள் உறுதியின் உயிர் துடிப்பு வழங்கும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வழக்கமாக ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சும்மா ஏதோ ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு பேண்ட்டை போட்டுட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் அது நமக்கு சூட் ஆகுதா, நம்ம இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்திருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாகவும் இருக்கும். நமக்கு தேவையான ஆடைகளை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை தரதுக்காகத்தான் ஆடை வடிவமைப்பு நிபுணர் திரு நதீம் அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்களா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தங்க அழகாக காமிக்கணும், தன்னை மற்றவங்க முன்னாடி நான் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு என்னென்ன காஸ்டியூம்ஸ் அவங்க முதல்ல செலக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம எப்படி இருக்கிறோம், ஓகே நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் என்ன, ஓகே நம்ம உடம்பு அமைப்பு எப்படி இருக்குது, ஓகே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே அது சுடிதார் இருக்கட்டும் இல்லை ஷர்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம என்ன ஆடையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஓகே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக போகிறீங்களா இல்லை பார்ட்டிக்கு போகிறீங்களா, அதுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சரி சார். இப்போ ஒருத்தர் எம்ப்ளாயாக இருக்கார், ஒரு வேலைக்கு போகிறார் அப்படின்னா எந்த மாதிரியான ஆடைகளை சூஸ் பண்ணணும்? ஏன்னா இப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆண்மகனாகவோ இல்லை ஒரு மதிப்பு மிக்க ஒரு லேடி எம்ப்ளாயாவோ இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன வகையான காஸ்டியூம்ஸ் அவங்க சூஸ் பண்ணலாம்? இப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறது ஒரு ஐடி செக்டரோ இல்லை ஒரு என்விரான்மெண்ட், அதாவது ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெயின்லி பிளெயின் கலர்ஸ், ஓகே ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ ரைட்னா ஒரு மீட்டிங்கு போகும்போது நம்ம இருக்கிற டிசைன் எதிரில் இருக்கவங்க டிசைனை பார்க்குறாங்க. ஸோ இட் இஸ் மஸ்ட் நாட் டிஸ்டர்ப் தி மீட்டிங். ஸோ அதனால நம்ம எவ்வளோ இருக்கோ சட்டில் டிசைன்ஸ், ஓகே அந்த மாதிரி தான் போகணும் கார்பரேட் லெவலில் இருந்தால் கூட. ஸோ வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வைப்ரண்ட்டாக போகலாம். பட் ஆனால் ஒரு அசோசியேஷன் இருந்தோம், இட் ஹஸ் டு பி லைட் கலர்ஸ் அண்ட் சட்டில். பேசிக்லி இட் மஸ்ட் நாட் ஹிட் த ஐ. அந்த மாதிரி ஒரு கண்ணை இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ இல்லை கண்ணை உறுத்தி பார்க்கும்போது நம்ம சொல்கிற விஷயம் மாறிடும். அதனால எவ்வளோ சட்டிலாக இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மோஸ்ட்லி பசங்களுக்கு ஜென்டில்மென்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் ஷர்ட்ஸு வித் பேஸ்டல் கலர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான லுக் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு இமேஜாக கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்கியான ட்ரெஸ்ஸு போட்டோம் அப்படின்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல அது நமக்கு செட் ஆகுமா? இல்லை, இது மெயின் திங் எப்படின்னா, இப்போ நம்ம இப்போ இன்டர்நேஷனல் கல்ச்சராக இருக்கிறோம். இப்போ குளோபல் சிட்டிசனாக இருக்கிறோம். ஓகே உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் சென்னையிலேருந்து. ஓகே ஸோ எல்லா இருக்கிற என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியுது சென்னையில். ஸோ இப்போ இருக்கும்போது அந்த காஸ்டியூம்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். பட் எப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோம், ஃபர்ஸ்ட் இஸ் என்விரான்மெண்ட். இப்போ நான் ஒரு தனியாக ஒரு சூட்டு போட்டு மற்றவங்கலாம் ஷார்ட்ஸில் டிஷர்ட்டில் வந்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும். அது எந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கார்பரேட்டோ இல்லை கேஷுவலோ. இப்போ சில கம்பெனிஸில் என்ன சொல்கிறாங்க, யூ கேன் ஒர்க் கேஷுவல் டியூரிங் த டே அப்படின்றாங்க. ஸோ ஒன்லி மீட்டிங்ஸ் யூ ஒர்க் ஃபார்மல் க்ளோத்ஸ்ன்றாங்க. ஸோ ஃபார்மல்ன்றது என்ன? ஸோ ஈச் கம்பெனிக்கு ஒரு தனி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா டிசைனுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் சூஸிங் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எனக்கு ப்ளூ பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு பிளாக் பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு ரெட் பிடிக்கும். ஸோ அந்த கலர் எனக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சு? இப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர், உங்கள் ஹேர் ஸ்டைல், உங்கள் ஸ்கின் டோன், ஓகே அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அது உங்கள், அண்ட் ப்ளஸ் உங்ககிட்ட என்ன இருக்குது. ஓகே என்கிட்ட பிளெயின் ஷேட்ஸ் இருக்கா, இந்தந்த கலர் இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன் உங்கள் ட்ரௌசர்ஸோ இல்லை சல்வார் செட்ஸ் எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க அதை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஓகே நீங்களே மேட்ச் பண்ணலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அண்ட் ப்ளஸ் வி ஹவ் கன்சல்டன்ட்ஸ் அதர் பீப்புள் டு ஹெல்ப் யூ அவுட். ஓகே அந்த மாதிரி பண்ணலாம். நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்களின் வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் நதீம் சார் கிட்ட கேட்கலாம். சார் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெட்டிங் பார்ட்டியோ இல்லை சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறப்ப அந்த பார்ட்டியில் கல்ச்சுரலான சில விஷயங்களும் நடக்கும். அதுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறதுக்கும் அந்த பார்ட்டியில் போடுற அந்த பார்ட்டி வேர்க்கும் எப்படி வித்தியாசமாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு? இப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் ஒரு என்கேஜ்மெண்ட் செரமனினா நம்ம ஃபேஷனபிளாக போக முடியாது. ஓகே ஒரு ஃப்ரெண்டோட பார்ட்டினா ஃபேஷனபிளாக போகலாம். ஸோ இப்போ எப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரமாக இருக்கும். ஸோ இப்போ பட்டு புடவை போட்டால் தான் ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளுக்கும் வேல்யூ கிடைக்கும், போகிற ஃபங்க்ஷனுக்கும் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி பட்டு வேசி நம்ம ட்ரெடிஷனில் இருக்காது. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஓகே பட் இதே ஒரு ஃப்ரெண்டோட பார்ட்டி, பர்த்டே
பார்ட்டி இல்லை சின்ன பசங்களோட பார்ட்டிக்கு போகும்போது அப்போ நம்ம என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அந்த பசங்க தான் இம்பார்ட்டன்ட் அந்த பர்த்டே பார்ட்டியில். ஓகே, ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எங்கேருந்து வரோம், நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற இமேஜை தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இன்னாரோட ஒய்ஃபு, இன்னாரோட பசங்க அப்படி தான் வர போகிறோம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கல்ச்சர் இருக்குது, விச் இஸ் வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் வெரி ரிச் இன் கல்ச்சர் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போடுற நகை, நம்ம போடுற ஹேர் ஸ்டைல், ஓகே என்ன இருக்கோ, பூ வச்சுட்டு போகிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அதை வந்து நம்ம வேல்யூ பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய மரியாதை கிடைக்குது. ஓகேப்பா இவங்க மரியாதையாக அந்த கல்ச்சரோடு இருக்காங்க, ஓகே இந்த ட்ரெடிஷனோட இருக்காங்க, பார்க்கும்போதே ஓகே மங்களகரமாக இருக்காங்க. ஸோ லைக் தட் பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ. ஓகே, இல்லை இப்போ நம்ம அங்கேயே அந்த ஃபங்க்ஷனில் ஓகே ஒரு டைட் டிஷர்ட்டு, ஓகே கொஞ்சம் பிரேஸ்லெட்லாம் போட்டு போனோன்னா அந்த லுக்கு இட்ஸ் டிகிரேடிங் யுவர் ஓன் செல்ஃப். ரொம்ப ஆடாக தெரியும். இல்லை நம்ம வந்து நம்மளே தரக்குறைவாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நல்லா பண்ணலாம். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பேசலாம். நம்முடைய நேயர் திரு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. சங்கர் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சங்கர் தொலைபேசியில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ சங்கர் பேசுங்க. ஹலோ சொல்லுங்க சங்கர், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். என்னுடைய கேள்வி வந்து சொல்லுங்க. ஃபார்மலா ஷர்ட் பண்ணிட்டு போகலாமா இல்லை காலேஜ் படிக்கிறேன் சார். ஓகே, ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாங்க சார். உங்களுடைய காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மலாக வரணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லை கேஷுவலாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் வந்து அவருடைய டிவியை பார்த்து பேசியிருக்காரு. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து காலேஜுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, இப்போ ரைட் நோ காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாட் ஆஃப் காலேஜஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு. ஓகே, பேசிக்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, தே வாண்ட் டு என்ஜாய், தே வாண்ட் டு ஹேவ் ஃபன், தட் தே கேன் ஷோ இன் பிளெயின் கலர்ஸ் ஆல்சோ. ஓகே, அவங்க டிஷர்ட்ஸ் போடுறாங்க, சில காலேஜில் டிஷர்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, சிலரில் நோ டிஷர்ட்ஸ்ன்றாங்க. ஓகே, அந்த மாதிரி ரவுண்ட் நெக்கில் ஒன்லி காலர் டிஷர்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ மெயின் திங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது தே கேன் வேர் எனி திங். இப்போ எப்படின்னா ஒரு கார்டனில் வந்து எது நல்லா இருக்கும், எல்லா பூவும் நல்லாயிருக்கும். ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை பார்க்குற ஃபோக்கஸ் தான் நம்மளுது. ஓகே, இது எனக்கு சூட் ஆகுது, நான் நல்லா போடலாம், தே கேன் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா அந்த காலேஜில் இருக்க 3 இயர்ஸ் அவங்க திரும்பி வர போகிறதில்ல. அவங்க என்ன போட்டாலும் அவர் என்ன மீன் பசங்க கிண்டில் பண்ணாலும் இல்லை பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டில் பண்ணாலும், பட் இட் இஸ் அ கேரக்டர். ஸோ ஐ வாண்ட் டு கேரி மை செல்ஃப் லைக் திஸ், ஐ வில் பி லைக் திஸ், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தே கேன் வேர். கண்டிப்பாக அந்த காலேஜ் டேஸில் என்ன மாதிரியான ட்ரெஸ் வேணாலும் நம்ம போட்டோமோ எது நமக்கு சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆனால் அந்த காலேஜ் 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டர்வியூக்குன்னு சொல்லி நம்ம வேலைக்கு போவோம். அப்போ வந்து நம்ம எப்படி? அப்போ வந்து ஒன்லி ஃபார்மல்ஸ், மெயின்லி பிளெயின் ஷர்ட்ஸ் ஆர் வெர்டிகல் ஸ்டைப்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே போகும்போது நம்ம ஆடையை பார்க்குறாங்க, நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்கிறோம், ஓகே ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, அது என்ன சொல்கிறோம் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் கான்சன்ட்ரேட் ஆன் தி பர்சன், நாட் ஆன் தி ட்ரெஸ். ஸோ ட்ரெஸ் ஹேஸ் டு பி வெரி சட்டில். தாம்பரத்திலிருந்து ஒரு நேயர் ஜனார்தனன் நினைச்சிருக்காரு. வணக்கம் ஜனார்தனன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் டவுட் என்னன்னா, எப்படி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. புரியல, தெளிவா சொல்லுங்க. நான் வந்து நல்லா டார்க்கிஷ் அண்ட் லீன் அண்ட் ஹைட்டான பர்சனு. ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் ஷர்ட் வந்து பேண்ட் நான் சூஸ் பண்ணா அது எப்படி ஏற்ற மாதிரி ஷூ. ஓகே, நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா இல்லை வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? சார் சொல்லுங்க, நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் முதல்ல சொல்லுங்க. பிக்சர் கலர் வந்து லைட் ப்ளூ. ஓகே சார், இப்போ வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு லீனாக இருப்பாராம், ஓரளவுக்கு பாடியாக இருப்பாராம், ஸோ கொஞ்சம் டார்க்காக இருப்பேன், ஸோ எனக்கு வந்து லைட் ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு, ஸோ என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன கலர் டோன் சொன்னாருங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 காம்பினேஷன்ஸ் வச்சுக்கணும் நம்ம. ஓகே, ஒன்று வந்து லைக் பிளெயினாக எடுத்துக்கலாம். ஓகே, லைட் ப்ளூ டு டார்க்காக ப்ளூ, இண்டிகோ, ஓகே அந்த ப்ளூ டோன்ஸ்லேயே இருக்குது. அப்புறம் டெனிம், ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்குது டெனிம். ஓகே, யூ கேன் வேர் அ ஜீன் அண்ட் டாப். ஓகே, அண்ட் ப்ளஸ் லைட் கலர்ஸ், ஓகே லைக் பேஸ்டல் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ. ஸோ ஏன்னா ஐ எம் அ ப்ளூ மேன்னா அந்த ப்ளூ டோன்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பாடி ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபோட்டோவை பார்த்தா we can be able to tell better. ஓகே சொல்லுங்க. தட்ஸ் வாட். ஸோ மெயின் திங் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனில் சொல்கிறது இல்லை இப்படி வாயிலாக சொல்கிறத விட அவங்க வந்தாங்கன்னா we can tell them, guide them properly. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் கேட்குறாருன்னா என்ன மாதிரி ஷர்ட் போடலாம், then what kind of trousers, then what kind of jean, okay, or what he wants to wear, and footwear.
ஸோ என்ன மாதிரி ஃபுட்வேர், ஸோ இப்போ எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒன்ஸ் வி ஹேவ் த ஃபோட்டோகிராஃப் தென் இட் வில் பி ஈஸி. ஓகே, இப்போ இவர் சொன்னதுலேருந்து தான் தெரியுது இந்த செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதே கிடையாது. ஏன்னா ஐயோ இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமோ, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு ஏதாவது வித்தியாசமாக தெரியுமோ, ஒரு ஆடாக தெரியுமோ, இது நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறத எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம்? இப்போ செல்ஃப் க்ரூமிங் பார்த்தீங்கன்னா ஓவரால் க்ரூமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே உங்கள் ஹேர் டூ, உங்கள் ஃபேஸ் மேக்கப், வாட் கைண்ட் ஆஃப் பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே வாட் கைண்ட் ஆஃப் கஃப்லிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் யூஸ், எல்லாமே நம்ம இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதை பார்த்து நம்ம அதை மேட்ச் பண்ணி நம்மளுக்கு பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி ஸ்ட்ரக்சர், அதுக்கு என்னென்ன கலர்ஸ் சூட் ஆகும், ஓகே அப்புறம் என்னென்ன ஃபுட்வேர் சூட் ஆகும். இப்போ ரைட் நவ் வாட் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் கூட இப்போ சென்னையில் வந்து நான் உள்ளெல்லாம் போட முடியாது, ஓகே சூடான கிளைமேட். ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணலாம், ஓகே காட்டன் பேஸ்ட் எடுக்கலாமா, இல்லை லினன் பேஸ் பண்ணலாம், இல்லை மிக்ஸ்ட் காட்டன் யூஸ் பண்ணலாமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. எல்லா க்ளோத்ஸ்க்கும் ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஒரு ஆஃபீஸ் ஒரு கார்பரேட் ஒரு ஈவினிங் பார்ட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க. சில பேர் குண்டாக இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் மீடியமான ஒரு ஹங்க் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி தங்களுக்கான அந்த ஆடைகளை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம்? ஓகே, இப்போ மெயின் திங் என்னென்னா இப்போ வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ வேர் தேர் செல்லிங் க்ளோத்ஸ் நீங்கள் போனீங்கன்னா ஓகே ஹோல் ரேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் இருக்குது. ஓகே நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 50 க்ளோத் நீங்கள் போட்டு ட்ரை பண்ண முடியாது, உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் அங்கே ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க, ஓகே ஹூ கேன் கைட் யூ, ஓகே சார் இது போடுங்க சார், இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஸ்டடி பண்ணலாம். இப்போ இன்டர்நெட் இருக்குது, ஓகே எல்லாரும் ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த க்ரூமிங்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு, டிப்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லாம் நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் போய் இமேஜ் கன்சல்டன்ஸ் இருக்காங்க, ஓகே ஃபேஷன் டிசைனர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டயும் போய் நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈச் ஆள் இப்போ ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் குண்டா இருக்கார், அவருக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஹெல்த்தின்னு சொல்லுவோம். ஓகே அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கிடைக்காது. இப்போ வந்து ப்ளஸ் சைஸஸ்ன்னு தனியாக இருக்குது, ஸ்டோர்ஸ் இருக்குது, ஓகே டிசைனர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பண்ணுற மாதிரி. ஸோ எவ்ரிபடி கேன் ஃபிட் இன் எனி குட் க்ளோத்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தின்னாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குட் ஆகிறதுக்கு எப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே தே வாண்ட் டு டூ டபுள் ஷர்ட்ஸ், அது முதல்ல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ மெயின் திங் வந்து ஓகே ஐ மீன் என்ன பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா கடவுள் நம்மளுக்கு ஒரு ஹைட்டோ ஒரு வெயிட்டு கொடுத்துருக்காரு, அதை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது தான் பார்க்கணும். ஓகே அதை வந்து நான் குள்ளமாக இருக்கிறேன் நாளைக்கு 6 அடி ஆயிடுவேன், இல்லை நான் 6 அடி இருக்கேன் நான் 4 அடி ஆகிறேன், அதெல்லாம் இல்லை. ஹவு யூ என்ஹான்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்னென்னா ஹேர் டூ, ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாடி ஸ்ட்ரக்சர், இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ஒழுங்காக சாப்பிட்றோமா, ஓகே பாடிக்கு ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். ஸோ வெதர் வி ஆர் ஹேவிங் ஜூஸஸ், ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம பண்ணுறோம். தொடர்ந்து செல்ஃப் க்ரூமிங் பற்றி நம்ம பேசலாம். பொள்ளாச்சியிலேருந்து திரு சிவா தொலைபேசி வாயிலாக இருந்திருக்காரு. வணக்கம் சிவா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் இப்போ மேரேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சார் போகணும்? கல்யாணத்துக்கு போகிறப்ப நான் எப்படி போகணும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவர் தனியாக போகிறாரு இல்லை ஃபேமிலியோட போகிறாரா? இல்லை நீங்கள் ரெண்டுக்குமே சேர்த்து சொல்லலாம். ஓகே நான் இப்போ கல்யாணத்துக்கு போகிறோன்னா ரைட் நோ as I told you again, இப்போ கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம வந்து இப்போ எங்கேருந்து கூப்பிட்றாரு? பொள்ளாச்சி. சி ரைட் நோ இப்போ பொள்ளாச்சின்னு பார்த்தா அங்கே ட்ரெடிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சென்னையில் தான் வி ஹேவ் பேண்ட் ஷர்ட் பிளேசர் அப்படின்னு போயிருக்கோம். மெயின் திங் வந்து அந்த ஃபங்க்ஷனில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணலாம். ஓகே இப்போ பட்டு வேஷ்டி அது ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்மக்கிட்ட. ப்ளஸ் நைஸ் ஷர்ட்ஸ், ஓகே சில்க் ஷர்ட்ஸ் இருக்குது, ரா சில்க் ஷர்ட்ஸ் இருக்குது, அவர் நல்ல ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்குது அவைலபிள் இருக்குது, அதில் நம்ம ஷர்ட்ஸ் ட்ரவுசர்ஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பட்டு வேஷ்டி ஷர்ட் அதை சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த வேஷ்டி கட்டுறது, ஈவன் லேடிஸ் வந்து சாரி கட்டுறதுலாம் ரொம்ப கம்மியாச்சு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப தான் வந்து அதை கட்டிட்டு இருக்காங்க, இல்லாட்டி அதாவது பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி சமயத்தில் தான் கட்டுறாங்க. ஸோ இந்த வேஷ்டி கட்டுறப்ப என்ன விதமான காம்பினேஷனில் நம்ம இருக்கணும்? ஏன்னா மோஸ்ட்லி வேஷ்டி கட்டுறது வந்து ஒயிட்டு ஆர் பேல் சாண்டல் கலர் அந்த மாதிரி தான் நம்ம கட்டுவோம். ஸோ அதுக்கு மேட்ச் ஆன கலர் ஷர்ட்ஸ், அதுக்கு மேட்ச் ஆன இந்த ஃபுட்வேர்ஸ் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் இல்லை. இப்போ மெயின் திங் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்டியூம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேஷ்டிக்கு நம்ம டாப் காம்பினேஷன் வந்து ப்ளூ டோன்ஸ், ரெட் டோன்ஸ், சாண்டில் டோன்ஸ், நிறைய டோன்ஸ் இருக்காது. ஓகே மெயின் திங் என்னன்னா இப்போ ஜென்ரலைஸ் பண்ணி பேச முடியாது, இதுதான் எங்களுக்கு செட் ஆகணும். ஸோ சில பேர் வந்து டார்க்காக இருப்பாங்க, ஆனால் டார்க் கலர் போட்டால் அவங்க நல்லா இருக்கும். ஓகே ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குது. இப்போ லைட் அண்ட் டார்க் அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணலாம், மேட்சிங்காக பண்ணலாம். ஓகே இப்போ ரைட் நோ மென்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம மென்னை பற்றி பேசுகிறோம். ஸோ மென்னு பார்க்கும்போது ஓகே த லிமிடேஷன்ஸ் ஆர் மோர் லைக் விமன், பட் தே நீட் டு எக்ஸ்பெரிமெண்ட். கண்டிப்பாக நம்ம மென்னை பற்றி மட்டும் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறது கிடையாது, பெண்கள் எப்படி ஆடை அணியணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசலாம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். இது உங்கள் கேள்வி எங்கள் பதில்.